அங்காலே தீஞ்சே போட்டு சேட்டையை போட்டோட என்னத்தை பார்த்து பொடியை போட்டு கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே விளங்குது எங்களுக்கு. அந்த கட்டத்துல நிற்கிது இப்ப. அது அது அப்படியே போச்சு. அது எல்லாம் அப்படியே எங்களோட காலம் அறந்து போச்சு. சினிமா பாடத்துல அந்த வாழ்வியலுக்கு ஏற்றா போல அந்த கவிஞர்கள் பாடினார்கள். அந்த கவிஞர்கள் அப்ப இயற்றின பாட்டு பாருங்க எப்படி இருக்கும், அந்த கருத்துக்களை பாருங்க. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், உன்னை மாற்று குறையாத மன்னவர் என்று ஊர் பேர் சொல்ல வேண்டும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அது அந்த காலம். இப்ப நாக்கு முக்கு 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 என்ன விளங்குதோ. நாக்கு முக்கு என்ன, அறிஞர் என்ன, சபை என்ன. அப்ப அந்த காலம் சினிமாவை வளர்த்தது ஐயா. எங்களுடைய உறவுகள் உற்றார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை வளர்த்தது. கொஞ்சம் யோசிச்சு கொண்டு நீங்களும் ஆசிரியர் அக்காலம் இக்காலம்ன்றதை விடுங்க. நீங்கள் பொடிக்கிறாலும் இதோட கொஞ்சம் யோசிக்கும். இப்ப எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. அந்த காலத்துல தந்தையிடமிருந்து பிள்ளை மரபு வழியை கற்றுக்கொண்டு அது அந்த காலத்துல என்னன்னா சான்றோர் ஆக்குவது தந்தைக்கு கடன் என்று சொன்னார். அது புறநாக ஆசிரியரே சொல்றாரு. அப்ப அப்படி இருந்து இப்ப என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை. இப்ப அவரவர் தந்தை நாட்டில் குழு மரியாதை இல்லை, ஒரு மரியாதை இல்லை. மோட்டார் சைக்கிள் இருந்தோடனே ஹாய் சொல்லி கூட போறாங்க. எங்களுக்கு இப்ப வந்தாலும் தெரிவட்டம் எல்லாம் சரியா இருக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆசிரியர்களுடைய மரியாதை குழு மரியாதை ஒன்று எல்லாம் தவிடுபொடி ஆகிவிட்டு. ஆனா இப்ப பாருங்க காதல பாரு, சும்மா வேண்டாம் காதல பாருங்க. காதலுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க, இப்பத்தையும் யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன முந்தி 10 வருஷம் கூட காதலிச்சு 2 பக்கம் சம்மதத்துக்கும் பொறுத்திருந்தாங்க. இப்ப 10 நிமிஷம் தான் காதல். நாளைக்கு 2 காணலையான்னு சொல்லுவாங்க. இருந்து டைப் பண்றோம். ஆனா அந்த நேரம் கடிதக்காரன் தான் எங்களுக்கு கடவுள். கடிதக்காரனை கண்டா கடிதம் வந்துடும் போட்டு பார்க்கிறோம். கடிதக்காரன் கடவுளா பின்னால திகழ்கிறது. அவருக்குள்ள மரியாதை இப்ப கடிதக்காரன் யாருன்னு தெரியுது இல்லை, எவர் என்று ஒன்றுமே தெரியுது இல்லை. அப்ப காதலன் கடிதம் விராட்டி தூரத்துல இருந்தா என்ன செய்யலாம், கடிதம் தான் கதைக்கலாம், மற்றபடி கதைக்கலாம். அவர் இருந்தோண்டு காசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காற்றாடி போராது, பொழுதாடி போச்சு விளக்கேத்தியாச்சு பொம்மான உன்னத்தே. அந்த காலம் அது அப்படி தெரியுது. காசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காற்றாடி போலாது. இப்ப என்ன நடுவ டாடி மம்மி விட்டு இல்ல, கடவுளோட யாரும் இல்ல, விளையாடி பார்க்கலாம். அப்ப அந்த கட்டத்தில் இருந்தோடு பேருந்து அக்காரமிக்கார வந்து கதைக்க வந்து அங்க 2 பொடிகள் இத வந்து இருக்கணும். அப்ப நிலைய யோசி பாருங்க. ஆனா அந்த நேரம் காதல் அவன் காதலிய வர்ணிக்கிறன்னு சொன்னா ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, காதலிய வர்ணிக்கிறாரே ஒரு ஞானம் இருக்கும். ஒரு மலத்தேரே வடம் இன்றி வந்ததோ, எந்த விழி என்ன பெரும் பாக்கியம் செய்ததோ, அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்தது. எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க அந்த நேரம் காதலன். இப்ப என்ன ராசா ராசா என் மன்மத ராசா தனியா நிக்கிது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. ஐயா அதுலயே சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. என்ன சந்தோஷம், என்னங்க சேர்த்து. அந்த காலத்துல மனசும் இதயம் சேர எவ்வாறு பண்பா இருக்கிறார். இப்ப